வணக்கம். நம்ம வீட்டில் ரோஜா செடிகளை பார்த்து பார்த்து வளர்ப்போங்க. மற்ற செடிகளை விட ரோஜா வளர்ப்பதில் பெரும்பாலும் நமக்கு விருப்பம் இருக்கும். அந்த வகையில் என்னோட சேனலில் ரோஜா செடிகள் வாங்குவதும் அதற்கான மண் கலவையும் அதன் பராமரிப்புகளும் பல வீடியோக்களாக இருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணலாம். இந்த பேபி பன்னீர் ரோஸ் பாருங்கள், செடி ஃபுல்லாக பூத்துருக்கு. அப்படி நாம் கொடுக்குற பராமரிப்பில் தான் இப்படி பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்கு. இது ஸ்வீட் அவலாஞ்சின்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு மலர். இது நாட் ரோஸ் மாதிரி பூக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு நிற பூக்கள். இப்படி இந்த பூக்களை நாம் பராமரிக்கும் பொழுது பூத்து முடிந்த செடிகளை நாம் கட் பண்ணி விடணுங்க. அதை தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம். இப்படி உரங்கள் வைப்பதும் தண்ணீர் ஊற்றுவதும் அதை போலவே முக்கியமான பராமரிப்பு ட்ரிம் பண்ணுறது. செடியை ட்ரிம் பண்ணும் பொழுது தான் அது ரெஃப்ரெஷ் ஆகும், புதிய கிளைகள் வரும். இந்த முரடான இலைகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். பூத்து முடிந்த கிளைகளை இப்படி நாம் கட் பண்ணணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபுல்லாக எல்லா செடியிலையுமே பூத்து முடிந்த கிளைகளை கட் பண்ணிடுறோம், பூத்த பூக்களையும் கட் பண்ணிடுறோம். இப்படி செய்யும் பொழுது நமக்கு அடுத்தடுத்து புதிய துளிர்கள் வரவும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி வளரவும் நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். கட் பண்ணும் பொழுது தான் செடியில் ஒரு காற்றோட்டம் இருக்கும். மண்ணின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வேர் பகுதி, தண்டு பகுதி எல்லாமே ஒரு காற்றோட்டம் இருக்கும். இலைகள் அடர்த்தியாக இருந்தால் பூச்சி தாக்குதல் வரும். பழைய இலைகளால் நமக்கு பயனில்லை. புதிய துளிர்கள், புதிய இலைகள் இவற்றை விட்டுவிட்டு மற்ற இலைகளை கூட நீங்கள் எடுத்துடலாம். இப்படி எங்கள் வீட்டில் எல்லா செடிகள்லேயுமே இலைகளையும் தண்டுகளையும் பூத்த கிளைகளையும் பூக்காத சின்ன சின்ன கிளைகளையும் நாங்கள் எடுத்துட்டோங்க. அப்படி எடுத்த பிறகு செடியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலும் இதில் துளிர் வரும் பொழுது, நாம் உரங்கள் கொடுத்து துளிர் வரும் பொழுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். புது செடி மாதிரி இருக்குங்க. பழைய இலைகள் காய்ந்து பழுத்து ஒரு முரடான ஒரு இலைகளாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்தால் தாங்க நமக்கு செடி மீண்டும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிக்கும். கட் பண்ணுறதுனால மற்றொரு பயன் என்னென்னா, புதிய துளிர்கள் நல்லா ஹெல்த்தியாக வரும். நல்ல ப்ரௌனான துளிர்கள் வரும். கட் பண்ணலைன்னா உங்களுக்கு துளிர்கள் ரொம்ப கம்மி தான், வர்றது கஷ்டம். அதனால் எப்போவுமே கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விடுறதுனால தான் இப்படி கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது. இந்த செடியில் நிறைய பூக்கள் இருக்கிறத நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி எல்லாமே கட் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 கிளையில் இருக்கக்கூடிய மொட்டுக்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா கிளைகளையுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்படி கட் பண்ணி விடும்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய கிளையிலையும் இதே மாதிரி கொத்தா அரும்புகள் வைக்கும். இந்த ஸ்வீட் அவலாஞ்சியில் மொட்டுக்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு நான் மற்ற கிளைகளையும் இலைகளையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான செயலாக இருக்கும் நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கு. இதில் மீண்டும் மீண்டும் கட் பண்ணி பிறகு தான் இப்படி துளிர்கள் வந்து மீண்டும் மொட்டுக்கள் வைக்குது. நான் லாஸ்ட் டைம் கூட இப்படி கட் பண்ணதை வீடியோ போட்டிருந்தேன். இப்படி கட் பண்ணிவிட்டு செடிக்கு நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க. வெறும் வாட்டர் வாஷ் மாதிரி கொடுத்துருங்க. ஃபுல்லாக செடிக்கு தண்ணீர் தெளித்து விட்டுருங்க, தண்டுலேருந்து இலை வரைக்கும். அதன் பிறகு மண்ணுக்கு ஆர்கானிக் உரமோ அல்லது கெமிக்கல் உரமோ எது வேண்டுமானாலும் நீங்கள் உங்கள் ஷெட்யூலில் இருக்கக்கூடிய உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். நானும் இதை கட் பண்ண பிறகு ஹியூமிக் கொடுக்க போகிறேங்க. ஏற்கனவே நான் கொடுத்த வீடியோக்கள் என்ன உரம் கொடுத்தேன்னெலாம் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ண இலையெல்லாம் ஒரு பக்கெட் வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம வெளியில் கொட்டிடலாம். இந்த இலைகளுக்கு நமக்கு வேலை இல்லை. இப்படி செடியை நம்ம ஃப்ரெஷ் ஆக்கியாச்சு. எல்லா செடிகளுமே க்ளீனாக இருக்குது. முற்றிய இலைகள் இல்லை, காய்ந்த இலைகள், பழுத்த இலைகள், தேவையற்ற கிளைகள் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். ரோஜா வளர்ப்பில் முக்கியமான ஒரு தகவலாக இருக்கக்கூடிய இந்த ப்ரூனிங், அதாவது கவாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த செயலை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தோட்டத்தில் செய்யணும். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு செடி நல்லா இருக்கும். அடுத்து இங்கே ஒரு பேபி பன்னீர் ரோஸ் பதியம் போட்டிருந்தாங்க. அதை இன்றைக்கி நான் கட் பண்ணி தனியாக எடுத்துகிற போகிறேன். வேர் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட
ஒரு 45 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி தனியாக வைக்கும்பொழுது நமக்கு மீண்டும் இதில் செடி வளர்ந்துடும். அடுத்து பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இந்த செடியில் மொட்டுக்களும் இருக்குது பாருங்கள். வேர் விழுந்ததுனால தான் இதில் நமக்கு மொட்டுக்கள் வந்திருக்கு. இல்லைன்னா வராது, அப்படியே இருந்துடும் அல்லது காஞ்சிரும் கிளை. இப்படி தனியே வைத்து நாம் இதை பராமரிச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற பராமரிப்புகளை செய்து உங்கள் வீட்டு தோட்டத்தை, உங்கள் ரோஜா செடியை ஹெல்த்தியாக்குங்க. இது போல தாங்க மற்ற எல்லா செடிகளையும் நாம் கவாத்து செஞ்சு பாதுகாக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.